நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். டிபி ட்ரூப்ஸ் சார்பாக துணை முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போவே நாம் ஒரு வாழ்த்துக்களை போட்டு வச்சுருவோம். ஏன்னா எல்லாரும் அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேண்டும், அடுத்ததாக திமுகவை வழி நடத்துவதற்கு ஒரு நபர் வேண்டும், அவரை நீங்கள் கை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேற்று நடந்த பவள விழாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கைக்கு இணங்க இன்னைக்கு திமுகவில் உயர்மட்ட குழு, அந்த குழுவினுடைய மிகப்பெரிய அளவில் ஒரு செயல் திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தீட்ட போகிறாங்க. கண்டிப்பாக துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இதை பொருளின்னு சொன்னாங்களே, இதுக்கான சூட்சமம் என்ன தெரியுமா? அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். சூட்சமம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நான் ஒரு ஊரில் ஒரு கடையை தொடங்க போகிறேன். அந்த கடையை தொடங்கி வியாபாரமே நடக்கலை. நான் என்ன செய்கிறேன், ஒரு 10 பேர்கிட்ட என் கடையில் வந்து ஃப்ரீயாக காஃபி குடிச்சிக்கோங்க, ஃப்ரீயாக. அந்த கடையில் ஒரு நாள் காஃபி குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு ஊரில் நல்லது நடக்கும், எனக்கு அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் மட்டும் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஒரு 10 பேர் என்ன செய்வாங்க, வருவாங்க, காஃபி குடிப்பாங்க, அதுவும் ஓசிக்கு காஃபி குடிப்பாங்க. ஊரில் நான் சொன்னதையே போய் சொல்லுவாங்க. ஊரில் இருக்கிறவங்க அதை நம்பிடுவான். எப்படி நம்புவான்? அந்த கடையில் அப்படியாம்பா ஃபேமஸ் ஆம்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்கே வந்து காஃபி குடிப்பாங்க. அந்த 10 நாளுக்கு ஒரு 10 பேருக்கு நான் காஃபி கொடுத்தேன்ல, அது லாபமும் எடுத்துடலாம், அதை விட கூடுதலான லாபத்தையும் எடுத்து நான் சம்பாதிச்சிடலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது, ஃபேக்கான செய்திகளை பரப்ப விடுறது. ரொம்ப பெரிய அளவில் பரவ விடுவாங்க. உண்மையிலேயே யாரோ ஒரு நபர் கிரியேட் பண்ணுற மாதிரியே இவங்களுடைய டீமை வச்சே கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி கிரியேட் பண்ணி அந்த ஃபேக்கான மெசேஜ் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு வைரலாக ஓடும், அந்த அளவுக்கு அது வைரலாக ஓடிட்டு இருக்கும்போது அது ஃபேக்கான மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வரும். அந்த டீம் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபேக்கான நியூஸை கிரியேட் பண்ணவங்களாவே இருப்பாங்க. இதெல்லாம் மெடிக்கல் மாஃபியாலேருந்து அப்படி தானே நடந்துட்டு இருக்கு. நோயை உருவாக்குவதும் அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதும் இரண்டுமே ஒரே நபர் அப்படின்னு சொல்கிற பல விதமான கான்ஸ்பிரசி தியரிக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பண்ணாமல் இதெல்லாம் பேசுனா கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த உண்மையெல்லாம் பேசவே கூடாது. திமுகவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எப்பா அரசல் புரசலா, இவர் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க, எல்லா கூட்டத்திலையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு 10 பேரை கிளப்பி விடுவாங்க. இவங்களும் ஒவ்வொரு கூட்டத்தில் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் நீங்கள் துணை முதலமைச்சராக இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டும் அப்படிங்கிற மறைமுக உத்தரவு எல்லாமே கொடுக்கப்படும். பத்திரிகையாளர்களும் அங்கே போய் நீங்கள் தான் துணை முதலமைச்சராமே, நீங்கள் தான் துணை முதலமைச்சராமே அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. மக்கள் மத்தியிலே துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிற பேச்சுக்கள் அடிபடும். இதெல்லாம் நாங்கள் சொல்லலைங்க, எதிர்கட்சி சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர், எம்எல்ஏ ஆகிறதுக்கான அந்த ஒரு ஐடியாவே இல்லை, அரசியல் வர்றதுக்கே நான் ஐடியா இல்லாமல் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவு பணிவுடன் யார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அது வழுக்கத்தானே செய்திருக்கிறது, பழுக்கவில்லை அல்லவா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களே கேள்வியை கேட்பார். ஆனால் மறுபடியும் அங்கே ஜூனியர் சீனியர் சண்டை அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவில் ஓடிடுச்சு. என்னன்னு பார்த்தா இவங்க கொளுத்தி போட்டதே திமுகக்குள்ள ஏதாவது சலசலப்பு வருதா வரலையா அப்படிங்கிறத ஆழம் பார்ப்பதுக்கு தான். இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய உளவு பிரிவுகள் செய்திருப்பார்கள். ஸோ கட்சிக்குள்ளேயே ஐடி விங்குக்குள்ளேயே 2-3 அந்த இலாக்காக்கள், அந்த 2-3 இலாக்காக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அப்போ இந்த ஐடி விங்குக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு செய்தியை இப்படி போடு, எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த செய்தியை போடுவோம். ஜூனியர் சீனியர் பிரச்சனை வருதா, சீனியர்கள் எந்த மாதிரி இருக்காங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஏதாவது சீனியர் நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்களா, அவங்களை எப்படி டார்கெட் பண்ணலாம், அவங்களை எப்படி ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதற்குன்னு தனித்தனியாக ஒரு குரூப்பை இவங்க ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஏதோ டிஎம்கேல மட்டும் நடக்குதுன்னு நினச்சிடாதீங்க. ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் இந்த மாதிரி ஐடி விங்கினுடைய வேலை ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. எல்லாருக்கும் பாராட்டுக்கள். ஐடி விங்கில் முகம் தெரியாமல் யாருக்காகவோ உழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இந்த ஐடி விங்கில் மிகப்பெரிய பொறுப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அப்போ இந்த மாதிரி அரசல் புரசலாக சீனியர் ஜூனியர் அந்த சண்டைலாம் இருக்குது இல்லை அப்படிங்கிற மெத்தடில் இருக்குது, இல்லை கண்டிப்பாக பிரச்சனைலாம் வராது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அவங்களே பேச்சுவார்த்தை முடிந்து குட்டை வந்து குழம்பிய பிறகு அப்படியே கொஞ்சமாக ஆறு அமரி கொஞ்சம் டைம் கொடுத்த உடனே தெளிந்த நீரோடை அப்படிங்கிறது ஒன்று உருவாகும்ல, தெளிந்த நீர்
அப்படி தெளிந்த நீர் ஆகிற அந்த தருணம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக்கப்படக்கூடிய அந்த தருணம். அது வந்துருச்சு. ஜூனியர் சீனியர் பிரச்சனை வந்துச்சா? நல்லா யோசிச்சு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாயிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ்லாம் எங்களுக்கு வழி நடத்தி கைப்பிடிச்சு கூப்பிட்டுட்டு போங்க, யாரும் எங்கள் வழியில் குறுக்கு நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா? உடனே அங்கேருந்து ஒரு சீனியர் என்ன சொன்னார், நாங்கள் பெரியவங்கெல்லாம் என்ன செஞ்சுருவோம், கண்டிப்பாக வழிவிட போகிறோம், இளைஞர்களுக்கு வழிவிட போகிறோம். ஆனால் இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் என்ன யோசிக்கணும், வந்த உடனே எனக்கு பெரிய பதவி வேணும், எனக்கு பெரிய அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டலாம் கூடாது. நாங்களாம் குடும்பம் குட்டி இதெல்லாம் மறந்து கட்சிக்காக உழைத்த நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி வார்த்தை போரெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம், முதலீடுகள் 7,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் அப்படின்னு சொல்லி நேராக தமிழகம் வருகிறார். தமிழகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்றது எல்லாமே பேசு பொருளாக மாறுது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னவர் அதிகார மாற்றம் வரும்போது அவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் ஒரு ஓரமாக அவருடைய அரசியல் செஞ்சுட்டு இருந்தார். இன்னைக்கு கூட திருமாவளவன் அவர்கள் இறங்கி வரார் ஏர்போர்ட்டில், வருங்கால முதலமைச்சர் வாழ்க. யாருப்பா அந்த நபர், வாங்கின காசை விட கூடுதலாக கூறானே கொய்யால அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி சீன் இருக்குல்ல, அதே மாதிரி காமெடி சீன்லாம் இன்னைக்கு நிறைவேறியது. எக்ஸாக்டாக அந்த சினிமாவில் காண்பித்திருந்தது அப்படியே இருந்துச்சு. முதலமைச்சர் வாழ்க, வருங்கால தமிழ்நாட்டு முதலமைச்சர் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லி அவர் கூச்சல் போட, அதிகாரத்தில் பங்கு கேட்டீர்களா? ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை திருமாவளவன் அவர்கள் நேரில் போய் சந்திக்கிறாரு. அப்போ என்ன பேசியிருப்பாரு, எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி என்ன செய்ய போகிறோம், மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறோம் தலைவரே, ஆட்சியில் அதிகாரத்தில் எனக்கு பங்கு வேணும் தலைவரே அப்படின்னு சொல்லி கேட்டாரா? இல்லை. நம்ம மதுவெல்லாம் ஒழித்து அதெல்லாம் நடக்காத விஷயம். அகில இந்தியாவில் மது ஒழிப்பதற்கு ஒரு திட்டத்தை நான் கையில் வச்சுருக்கேன். எப்படி இந்த நாடு எங்கும் ஒரே கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா, நீங்கள் ஆதரிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் அதற்கு நான் எதிர்ப்பு. நாடு முழுவதும் கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு, நாடு முழுவதும் மதுவிலக்குக்கு நான் ஆதரவு. நாடு முழுவதும் இந்த மாதிரி நாடு முழுவதும் அப்படின்னு சொல்லும்போது, சார் நம்ம ஊரில் நம்ம ஏரியாக்களில் டாஸ்மாக் கடைகளை மூடுறதுக்கான வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் அதான் மத்திய அரசாங்கம் செய்யட்டுமே. மாநில அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில சக்திகளையாவது நீங்கள் செய்யுங்க சார். மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய படிப்பை மாநில அரசாங்கத்துக்கு மாற்றணும். நம்ம இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கோம். மாநில அரசாங்கம் நினைச்சா மூடக்கூடிய டாஸ்மாகை இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மத்திய அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும்னு சொல்கிறோம். எந்த மாதிரியான அரசியல் பண்ணுறீங்க மக்கள் நீங்களே புரிஞ்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு டேப் இருக்குது, ஒரு தண்ணி ஒரு பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பைப்பு 2 பேருக்கும் பொதுவானது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் உங்களுக்கும் பொதுவான ஒரு பைப்பு வெளியில் இருக்குது. அங்கே தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு. இங்கே 2 பேரில் யார் வேணாலும் அதை என்ன செஞ்சிடலாம், அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி லீக் ஆகாமல் பாதுகாத்து கொள்ளலாம். நான் நினைக்கிறேன், திருமாவளவன் அவர்கள் நினைக்கிறாங்க, அதை ஏன் நான் நிப்பாட்டணும், அதை வந்து பக்கத்து வீட்டுக்காரனும் செஞ்சால் ஓகே தானே, 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் என் வீட்டுக்குள்ளே 2 பைப்பு உள்ள வீட்டுக்குள்ளே 2 பைப்பில் லீக்கேஜ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், என் வீட்டுக்குள்ளே 2 பைப்பில் லீக் இருந்துச்சுல அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டு, தம்பி அந்த வெளியில் இருக்கக்கூடிய பைப்பையும் நமக்கு சரி பண்ணிடலாம், என் வீட்டுக்குள்ளே 2 பைப்பு லீக் இருந்ததுனால எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். என் வீட்டுக்குள்ளே பைப்பு லீக் ஆனதா உனக்கு என்னல, நம்ம 2 பேருக்கு பொதுவானதாக ஒன்று லீக்கில் இருக்குல்ல அதை மட்டும் மூடிட்டு போல அப்படின்னு சொன்னால் சரியா தவறா? சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி தாங்க நமக்கு உரிமை, மாநில உரிமையில் இருக்கக்கூடிய இந்த மதுக்கடை, மது விலக்கு எத்தனை பேர் அது கொண்டுட்டு இருக்கு தெரியுமா? ஏதோ நான் அரசியல் நையாண்டிக்காக இதெல்லாம் பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிக்கிடாதீங்க. மதுவால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி கை தூக்க சொன்னால் நானும் கை தூக்குவேன். உங்கள் வீட்லேயும் உங்களுடைய பக்கத்து வீட்லேயும் உங்களுடைய நண்பர்கள் வீட்லேயும் மதுவால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருப்பாங்க. மதுவால் அவங்க அப்பா சரியான மது குடிக்காமல் இருந்திருந்தாருன்னா உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு பணக்கார குடும்பமாக இருந்திருக்கும். அவன் நினச்ச படிப்பை படிச்சிருப்பான். இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். அவங்க அம்மா கழுத்து நிறைய நகையை போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் கடன் அடைச்சிருக்கலாம் தெரியுமா? எத்தனை பெண் குழந்தைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் செஞ்சு கொடுத்துருக்கலாம் தெரியுமா? எத்தனை பேர் வீடு வாசல்னு சொல்லி நல்லா இருந்திருக்கலாம் தெரியுமா? எத்தனை வீட்டில் விதவைகள் இல்லாமல் இருந்திருப்பாங்க தெரியுமா? இதெல்லாம் எதால வருது? மதுவாள். இந்த மது சீர்கேடு அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறது 100க்கு 100 சரி. அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித அந்த வளம் இருக்குல்ல, அந்த வளத்தை கெடுப்பது மதுதான் அப்படிங்கிறார். சார் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வீட்டிலேயே மதுவால் மனித வளத்தை இழந்து வருகிறோம். திருமாவளவன் அவர்களுடைய கட்சி மாநாடு நடத்த போகிறீங்க, நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத நடத்த போகிறீங்க. எத்தனை பேர் அதில் மது அருந்தாமல் வருவார்கள்? அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் மது அருந்தாமல் வீட்டுக்கு போவாங்க? ஒரு சர்வே எடுக்க முடியுமா உங்களால்? தைரியமாக
ரொம்ப பெரிய அளவில் 100% அக்யூரேசிலாம் வேண்டாம், 80% அக்யூரேசினோட ஒரு சர்வே எடுக்க முடியுமா? உங்களால் அடித்து சொல்ல முடியுமா என் மாநாட்டுக்கு வர்றவன் ஒரு துளி மது கூட குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி? சார், இங்கே பல கூட்டங்களும் அரசியல் கூட்டங்களும் குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் கூடக்கூடிய கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி நகைப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். துணை முதலமைச்சர் ஆக்க போறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நாம் பேசக்கூடாது. யார் திருமாவளவர்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் நாம் பேசக்கூடாது. அதெல்லாம் ஆளும் கட்சி பேச வேண்டியது. ஆளும் கட்சி சார்ந்தவங்களுக்கு இதுக்கான முழு உரிமையும் இருக்கு. இந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுப்பது, யார்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற உரிமையெல்லாம் யார்கிட்ட இருக்கு? ஆளும் கட்சியிடம் இருக்கிறது. அவங்க துணை முதலமைச்சராகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஆக்குனா ஆக்கட்டும், அவங்க அந்த டிசிஷன் எடுத்த பிறகுதான் என்னால் எதுவுமே சொல்ல முடியும் அப்படிங்கிறார். அதே திருமாவளவன் அவர்கள் தானே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாதானா? எங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அதிகாரம் அவங்க தான் சூஸ் பண்ணணும், ஆளும் கட்சி தான் சூஸ் பண்ணா ஆளும் கட்சியில் ஒரு அங்கம் தானே நீங்க. ஆளும் கட்சியினுடைய ஒரு கைதான சார் நீங்க. ஆளும் கட்சியினுடைய முக்கியமான நபர் சார் நீங்க. ஆளும் கட்சியினுடைய முகம் நீங்க. நீங்க கேட்டா எது வேணாலும் நடக்கலாம். அப்போ அந்த அதிகாரத்தை நானும் சொல்லியிருக்கிறேன். தம்பி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக வர வேண்டும், அந்த அதிகாரத்துக்கு நானும் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் திருமாவளவன் அவர்கள். அவருடைய அந்த ஸ்பீச்லேருந்து தெரியுது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. திமுகக்குள்ள சீனியர்ஸுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. என்னைக்கு அவங்க துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்றாங்களோ அன்னைக்கு கொஞ்சம் சலசலப்பு வரும். அடுத்ததா வருகிறார் விஜய் தளபதி. திராவிட கொள்கையையும் தமிழ் கொள்கையையும் தமிழ் தேசிய கொள்கையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையுடன் ஒரு அரசியலை செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு ஆப்படிக்க போறாருன்னு தெரியல. ஒரு எலெக்ஷன்லையாவது கொஞ்சம் பதட்டம் வரும், ஒரு எலெக்ஷன்லையாவது கொஞ்சம் மாற்றம் வரும். அவர் ஆட்சியை பிடிப்பார் நான் சொல்லலை, ஆனால் பெரிய அளவில் மாற்றம் அப்படிங்கிறத தேடி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனசை கவருவார். இது நடந்திருக்கு. தேமுதிக தொடங்கிய போது இது நடந்துச்சு. மக்கள் நீதி மையம் தொடங்கிய போது இது நடந்தது. தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 2026 தேர்தலையும் இது நடக்கும். அடிச்சு சொல்வேன், நடக்கும். சின்ன ஒரு ஸ்பார்க் வரும். ஒருவேளை இவருடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் சரியாக இருந்தது அப்படின்னா பெரிய எழுச்சியே வரும். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஏன் விஜய் அவர்களாக இருக்கக்கூடாது? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய்க்கும் ஏன் போட்டி இருக்கக்கூடாது? 2 பேரும் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஏன் நிற்கக்கூடாது? அதிகாரம் ஏன் இன்னொருத்தவங்க கைக்கு மாறக்கூடாது? இது மன்னராட்சியில் தானே, மக்களாட்சி தானே, என்ன வேணாலும் நடக்கலாம் தானே, பார்ப்போம் நடக்குமா என்று. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அறியா பிள்ளை, தெரியாமல் ஏதோ பேசியிருப்பேன், மன்னித்து கொள்ளுங்கள். தவறு செய்திருந்தால் கேச போட்டு குண்டர் சட்டத்தெல்லாம் கைது பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.